வசனத்து நேரம் கடந்து போகலாம். மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்வது அவசியமா, அதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் வருது, 10 கற்பனையை நான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நம்ம அதை பார்த்தோம் இன்னும் செய்து அதில் ஆவியானவர் நமக்கு இன்னும் என்ன வசனங்கள் கொடுக்குறாரோ அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். அப்போ வந்து இவங்க 10 கற்பனையும் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. 10 கற்பனை நினச்சது அது மட்டும் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் 643 கற்பனை இருக்குது. 643 கற்பனை இருக்குது. வெறும் 10 கிடையாது. செய்யறது எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு 643 இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஃபாலோ பண்ண முடியுமா? அதனால தான் ஆண்டுனாரு, நம்மாலும் சீசர்களாலும் சுமக்க முடியாத பாரமான நுகத்தை சீசர் கழுத்தின் மேல் வைப்பதினால் தேவனை சோதிப்பானேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பாயிரு, அது போதும் இல்லையா? அன்பானது நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறதலா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், ரோமர்ல பார்த்தோம் இல்லைங்களா? அல்லேலூயா. அப்ப அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நீ நியாயப்பிரமாணத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீ கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருக்கிற. நீ எது இருக்க? கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருக்கிற. நான் இதுக்கான வசனங்களை உங்களுக்கு காமிக்கணும். நீங்கள் பாருங்க, எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20 வச்சுங்களேன். 6:20. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் தான் நித்திய பிரதான ஆசாரியன், எட்டர்னல் பிரீஸ்ட். என்னது இங்கிலீஷ் அப்படிதான் போட்டுருக்கு, எட்டர்னல் பிரீஸ்ட். இங்கிலீஷ் எட்டர்னல் பிரீஸ்ட். ஆமா, ஹை பிரீஸ்ட். அவருக்கு அப்புறம் வேற ஆசாரியரே பிரதான ஹை பிரீஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்தார் இல்லையா? யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ஆனா ஆசாரியர்கள் எல்லாருமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் ஆசாரியர். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் ஆசாரியர். அப்போ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் எப்படி ஆசாரியர் ஆக முடியும் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆனார் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. எதுக்கு? நம்ம பாவத்தை பரிகரிக்க முடியா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர் ஆசாரியர் ஆனார்னு சொல்லுது. அப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 7:11. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைக்கு உட்பட்டிருந்தால் அல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? கீழே வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமானால் நியாயப்பிரமாணமும் எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருந்ததால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். அல்லேலூயா. அப்ப ஆசாரியத்துவம் வந்து லேவி கோத்திரத்துல வந்துக்கணும். ஆனா இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்த இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து என்ன பண்ணாரு? அவர் நியாயப்பிரமாணத்தின் படி என்ன பண்ணாரு? நித்திய பிரதான ஆசாரியர் நமக்காக பலியானார். நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டிருக்குது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குது. நான் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. ஏன் அப்படின்னா முந்தின கட்டளை வாசிங்க. இப்போ வந்து 18ஆம் வசனம் வாசிங்க. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருக்கும் நிமித்தம் மாற்றப்பட்டது. முந்தின கட்டளை எப்படி இருந்துச்சா? பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருந்தது. ஏன் பயனற்றதுன்னா அப்ப பயன் இல்லாத ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுப்பாரா? நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? பயன் இல்லாத கட்டளை ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார் கண்டிப்பா. ஆண்டவர் கொடுத்த கட்டளை பயனுள்ள கட்டளை தான், பிரயோஜனம் உள்ள கட்டளை தான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணா நியாயப்பிரமாணம் பிரயோஜனம் உள்ளதுதான், அது ஜீவனுக்கு ஏதுவானது. எது? அது எதுக்கு? ஜீவனுக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லுது. நியாயப்பிரமாணம் ஜீவனுக்கு ஏதுவானது. நீங்க அதை நினைச்சது நீங்க எபேசியரை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியாயப்பிரமாணம் வந்து ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணத்தை தான் கொடுத்தாரு ஆண்டவர். வல்லமை இல்லாத பிரமாணத்தை கொடுக்கல, அவரு நல்ல ஒரு பிரமாணத்தை தான் கொடுத்தாரு. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை யாராலையும் ஃபாலோ பண்ணவே முடியல. அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். அந்த நியாயப்பிரமாணத்தை யாராலும் ஃபாலோ பண்ண முடியல. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, நம்மாலும் நம்முடைய சகோதராலும் சுமக்க முடியாத பாரமான நுகத்தை சீசர் கழுத்தின் மேல் வைப்பதனால் தேவனை சோதிப்பானேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 15 சொல்றாரு இல்லையா? நீங்க தெரியாத மாதிரி பாக்குறீங்களே. அப்போஸ்தலர் 15:10 வாசிங்க. அப்போஸ்தலர் 15:10 வாசிங்க.
அப்போஸ்தலர் 15:10 ஆக்ட் 15 சாப்டர் 10th verse. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கப்படாத இந்த முகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க முடியாம ஒரு பாரமான அனுபவம் அந்த நியாயப்பிரமாணம். ரொம்ப பாரமானது, கஷ்டமானது. நியாயப்பிரமாணத்தை யாரும் கண்டுபிடிச்சு பாடப்பட ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, இவர் நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை சுகமாக்குவாரோன்னு பின்னாடியே பார்த்துட்டே போனாங்க. ஏன்னா ஓய்வு நாளை எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆணுடைய வசனத்தை தியானிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், அதை தவிர வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனா யாரும் அப்படி இருக்குமா? யாரும் அப்படி இருக்குமா? நீங்க வீட்டில் கடை திறந்து வைக்கிறீங்க, வேலை செய்யறோம், சாப்பாடு பண்றோம், நியாயப்பிரமாணத்துப்படி என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சமைக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பாரமான நுகம்லாம் தேவையில்லப்பா. மாற்றம் எங்க வேணும்? இருதயத்துல வேணும், மனசாட்சியில மாற்றம் வேணும். அல்லேலூயா. மனசாட்சியை சுத்திகரித்து இயேசுவின் ரத்தம். நியாயப்பிரமாண காலத்துல வெளிப்புறமான சுத்திகரிப்பு தான் பண்ணாங்க. அல்லேலூயா. பாவத்திலிருந்து நீங்க முடியாது சுத்திகரிப்பு ஜாலத்தை தெளிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருதயத்துல மாற்றத்தை கொண்டு வரும், இருதயத்தை சுத்திகரிப்பு பண்ணும். ஏன்னா ஏன் முந்தின கட்டளை வந்து பயனில்லாத இருந்ததுன்னா, முந்தின கட்டளை வந்து பாவம் செய்யாத, கொலை செய்யாத. ஓகே, பிரச்சனை எங்க சுருவாகுது தெரியுமா? கொலை செய்யறதுல இல்ல. கொலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேர் அண்ணன் தம்பி என்ன பண்ணாங்க? காயின் ஆபேலுக்கு என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லை, சின்ன ஒரு மனஸ்தாபம். அவன் காணிக்க ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு, என் காணிக்க ஏத்துக்க மாட்டேன்டாரு. நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? இந்த பேருக்கு என் தம்பி அவனுக்கு நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? அவனை என்ன பண்ணுவானே? அவனுக்கு போர் தள்ளினாலே அப்படி சொல்லுவானா? என்ன தெரியுமா? அவன் இருதயம் இருக்குல்ல, இருதயம் வந்து மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குன்னு வசனம் கருது. திருக்கு எங்க வருதுன்னா இங்கதான் வருது. இங்கதான் வருது. திருக்கும் கேடு இங்கதான் வருது, இருதயத்துக்குள்ளதான் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கேடு இங்க உள்ள வந்துச்சுன்னா, உள்ள பிரச்சனை இங்க வந்துச்சுன்னா, அது வெளியே வந்து என்ன பண்ணும்? பாவமா வெளிப்படும். அப்ப இருதயத்துல அவன் நினைச்சான், என் சகோதரன் என்ன பண்ணுவேன்? அவன் பலி ஆண்டரை ஏத்துக்கிட்டாரு, அதனால என்ன பண்ணுவான்? அவன் இருந்தா தானே ஏத்துப்பாரு. அவனை கொண்டு போட்டுறான் நான். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி மார்க்ல சொல்றாரு இல்லையா? இருதயத்துல இருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் வெளிப்படும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீ வந்து கை கழுவாதனால அசுத்தமாகாது. இருதயத்திலிருந்து என்ன பண்ணும்? இருதயத்தை நம்ம கழுவு. இருதயத்தை கிழிச்சு ஆண்டவரத்துல திரும்பு. பழைய கட்டளையின்படி கொலை செய்யாத அப்படின்னா ஐயோ கொன்றக்கூடாதான்னு இருப்பான். ஆனா அவன் சகோதரன் மீது ஒரு கோபமாய் ஒரு சிந்தையாய் நினைச்சது ஒரு பிரச்சனை, 2 பேருக்கு ஒரு சொத்து தகராறோ இல்ல இந்த மாதிரி காயின் ஆவேல் தகராறோ ஏதோ ஒன்று என்ன பண்ணான்? அவனை மிஞ்சி அவன் என்ன பண்றான்? அந்த பாவத்தை செஞ்சு அவனை கொண்டு போட்டான். ஐயோ கொண்டுட்டனே அப்படின்னு யோசிப்பானா இல்லையா? காயின் நினைச்சிருப்பான், ஐயோ என் சகோதரனை கொண்டுனே யோசிப்பான் இல்லையா? அப்புறமா யோசிப்பான் இல்லையா? ஏன்னா கொன்னா அவன் என்ன அவன் எப்படி துடிச்சு அவன் அவனுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. அவன் கொண்டு அடிச்சு அப்புறம் செத்தப்பறம் என்ன வச்சு எவ்வளவு யோசிப்பான்? அப்புறம் பிரயோஜனமே இல்லை. அப்புறம் பிரயோஜனமே இல்லை. இதுக்கு காரணம் என்ன? இருதயத்துல அன்பு இல்லை. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் அன்பு என்ற ஒரு புதிய பிரமாணத்தை தரேன். அல்லேலூயா. ஒரு அன்பா இருக்கலன்ற புதிதான ஒரு பிரமாணத்தை தரேன். எல்லாரும் நம்ம ஒருத்தர் நேசிங்க அப்படின்ற ஒரு புதிதான பிரமாணத்தை தரேன். அந்த பிரமாணம் உள்ள வரும். அந்த பிரமாணம் உள்ள வந்துச்சுன்னா மனசாட்சியை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. மனசாட்சியை சுத்திகரிக்கும் போது நீ என்ன பண்ண மாட்டேன்? இங்கேயே சுத்திகரிப்பு ஆச்சுன்னா அந்த பாவம் வெளிப்படாது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நம்ம க்ளீன் பண்ணிடுறாரு. சோர்ஸ் என்ன சொல்றது? அங்க எங்க பாவம் உற்பத்தி ஆகுதோ. அல்லேலூயா. இதயத்துல நம்ம பாவம் என்ன பண்ணுது? நம்ம இதயத்துல இருந்து சிந்தையில வந்து பாவம் என்ன பண்ணுது? வெளிப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது டைரக்டா ஒன்று வெளிப்படுதா? இருந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்ன பண்றான்? இருந்த மாதிரி திடீர்னு போய் ஒருத்தன் வெட்டி கொண்டுறானா? இல்ல, பல நாளா அவன் யோசிச்சு, பல நாளா சிந்திச்சு, பல நாளா தியானிச்சு, இவன் என்கிட்ட பிரச்சனை பண்றான், இவனை அடிக்கிறதா, கொல்றதா, இல்ல இவனை கேச போட்டு உள்ள தர்றதா, இல்ல இவனை சூனியம் வச்சு சாகடிக்குதா, இப்படிலாம் மனசு யோசிக்கிறான் இல்லையா? அப்ப இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது? உள்ளத்திலிருந்து வருது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், பழைய கற்பனைக்கும் புதிய கற்பனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ என்ன பண்ணு? மூடனே சொல்றதை விட்டுரு. மூடனே சொல்றதை விட்டுரு. உன் சகோதரனை வீணனே அப்படி சொல்றதை நீ என்ன பண்ணு? விட்டுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு அதெல்லாம் சொல்றது என்ன பண்ணி விட்டுரு. அல்லேலூயா. அப்போ நீ அதை சொல்லலன்னா, மூடன் சொன்னா, மூடனே சொன்னா பண்ண சும்மா இருப்பானா? எவனா ஒருத்தன் எவனா பக்கத்துக்கு தாண்டா, ஏய் மூட பேர் அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பான்? அவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். அவன் நம்மளை அடிக்க வருவான், நம்ம அவனை அடிக்க போவோம், பிரச்சனை முத்தும், ஒன்னு கேஸ் ஆகும், கேஸுக்கு போற பண்ணலாம், அவன் கோர்ட்டுக்கு போறப்ப அவனை போட்டு நம்மள தள்ளிடலாம். அப்படி எண்ணம் உருவாகும். இந்த எண்ணெல்லாம் எங்க உருவாது?
இந்த இதயத்துல உருவாது. இந்த இதயத்துல அன்பு இருந்தா இந்த என்ன உருவாமா? நீ உன்னை போல பிறகு உன்னிடத்துல அன்பு கூறு போல உன் சகோதரத்தை அன்பு கூறு, பக்கத்து வீட்டுக்காரன் அன்பு கூறுன்னு இருந்தா அந்த எண்ணம் இருந்தா அடுத்தவன என்ன நினைச்சு மனசு அவனை கொள்ளணும் என்ன வருமா நமக்குள்ள? வருமா? வரவே வராது. அல்லேலூயா, வரவே வராது. அப்ப மாற்றம் எங்க வரணும்? இயேசு கிறிஸ்து மாற்றம் எங்க தெரியுமாங்க? இருதயத்துல மாற்றம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம், நல்ல ட்ரெஸ் போடாம இருக்கலாம், நீங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், கீழ் ஜாதியா இருக்கலாம், மேல் ஜாதியா இருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களா கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து என்பது ஒரு வெளிப்புறமான மாற்றம் அல்ல, வெளிப்புறமான மாற்றம் அல்ல, இருதயத்தில் மாற்றம். அதனாலதான் முந்தின கட்டளை பலவீனமா நிமித்தம் அது மாற்றப்பட்டது. நீங்க வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 8:13 வாசிங்க. அது படி எபிரேயர் 8:13 வாசிங்க. 8:7 8:13 வாசிட்டு மாத்திரம் போலாம். சீக்கிரம் வாசிங்க. Calling this covenant, Okay. new, he has made the first one obsolete, and what is obsolete and outdated will What is obsolete and disappear. outdated? எந்த வசனம்? 13. 13th verse says the law, the old law is outdated. Outdatedனா தெரியுமா? அது காலாவதி ஆயிடுச்சு, புது சட்டம் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், பழைய ரூல்ஸ் நான் எப்பவுமே இந்த உடன்படிக்கை இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவேன். பழைய ரூல்ஸ்ல யாருமே ஹெல்மெட் போட வேண்டாம், யாருமே ஹெல்மெட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. புது ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஓட்டுறவன் மட்டும் ஹெல்மெட் போடணும் வந்துச்சு. இன்னைக்கு என்ன ரூல்ஸ் தெரியுமா? பின்னாடி உட்கார்ந்து கூட ஹெல்மெட் போடணும். அல்லேலூயா, பின்னாடி உட்கார்ந்து ஹெல்மெட் போடணும். நீங்க இதை ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்ல பழைய ரூல்ஸ் படி தான் இருக்குது, பழைய ஐபிசி செக்ஷன் படி யாருமே ஹெல்மெட் போட தேவையில்லை நீங்க சொன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்னு ஃபைன் போடுவா, இல்ல வண்டி சீஸ் பண்ணி உள்ள வைப்போம். அப்ப நீங்க பண்ணா. அல்லேலூயா. அதனால அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்தார் பழைய உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் கொடுத்தார், நமக்கு கொடுக்கல. நமக்கு புதிய உடன்படிக்கை கொடுத்திருக்காரு. எப்படின்னா இந்த உடன்படிக்கையின் மூலம் எது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அன்பு என்ற உடன்படிக்கை ஃபாலோ பண்ணா அதை நம்ம நிறைவேற்றிடுவோமா? எதை? நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அப்ப அதை நிறைவேற்றதுனால இந்த அன்பு என்ற ஒரு புதிய காரியத்தை நம்ம கொடுக்காருல, இது நம்ம இதயத்தில் இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனிடத்தில் நம்ம சேர்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா நம்ம மீட்கப்படுறோம். அல்லேலூயா. நான் பழைய உடன்படிக்கை தான் ஃபாலோ பண்ணோம்னா பழைய உடன்படிக்கையின் படி உனக்கு ஆடோ மாடோ வெட்டி தான் உனக்கு பலி கொடுக்கணும் உன் பாவத்துக்கு. அல்லேலூயா. உங்க பாவத்துக்கு ஆடு மாடு வெட்டி பலி கொடுக்கணுமா, இல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்களுக்கு மீட்பு வேணுமா? அல்லேலூயா. நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் 10 கற்பனை எப்படிங்க நான் விட முடியும்? எங்க அப்பா காலத்துல பின்பற்ற. நல்லா படி, வேதத்தை படி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா படி, வேதத்தை படி. அல்லேலூயா. அப்ப வசனம் என்ன சொல்லுது? வாசிங்கம்மா. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே. நல்லா வாசிங்க, நல்லா தெரிஞ்சுக்காங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை எது? நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமா கொடுக்கப்பட்டது. அதுல பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியது இல்லை. அதுல கரெக்டா இருந்தா ஏன்? அப்ப ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கற்பனையை கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அது கஷ்டமான கற்பனைங்க. நியாயப்பிரமாணத்தின் படி நீ தப்பு பண்ணா என்ன பண்ணுவோன்னு? தப்பு பண்ணா உனக்கு தண்டனை கொடுக்கணும் உனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தனை கொன்னா அப்படின்னா அவன் கிடைச்சது அவனையும் கொல்லணும். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. கண்ணை உடச்சு குத்துறானா இன்னொரு கண்ணை குத்தணும் அவனுக்கு. அப்படிதான் இருந்துச்சு நியாயப்பிரமாணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க மன்னிப்புலாம் கிடையாது. அங்க மன்னிப்புலாம் கிடையாது. இங்க அப்படி கிடையாது. எந்த பாவத்தை செஞ்சாலும் சரி, இந்த உலகத்துல நீ என்னதான் பெரிய பாவத்தை செஞ்சாலும் ஆண்டவர் உன்னை மன்னிக்க வளரா இருக்காரு. இது நீ போய் நியாயப்பிரமாணத்தை கேட்க முடியுமா? யார் போய் கேட்க முடியும்? அல்லேலூயா. பேசுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நான் 10 உடன்படிக்கை 10 கற்பனை ஃபாலோ பண்றேன், இதை பண்றேன் இல்லைங்க. அதை ஃபாலோ பண்ணனா அது தண்டனைக்குரிய மார்க்கம். நியாயப்பிரமாணத்துல நீங்க நல்லா பாருங்க, நியாயப்பிரமாணம் அதுல தண்டனைகளும் இருக்குது, அதுல. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணத்துல தண்டனை இல்லை. இதை சரியா ஃபாலோ பண்ணா அங்க போகலாம், தப்பா ஃபாலோ பண்ணா அங்க போக முடியாது. நேர நரகத்துக்கு போயிடலாம். வேற தண்டனை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நீங்க நியாயம் தீர்க்கப்படணுமா? நம்மளே நிதானித்து தெரிஞ்சு அன்புல நினைச்சிருக்குமா நம்மளை செக் பண்ணிட்டு ஆண்டு ராஜ்யத்துக்கு போகணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ நம்ம நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்கே அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியம் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி புது உடன்படிக்கை 13ஆம் வசனம் வாசிங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுவதனாலே, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாட்பட்டதுமா இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபமா இருக்கிறது. அந்த பழசு வந்து என்ன சொல்லுது, நாளா என்ன பண்ணுச்சு, ஒரு சிறு குறிப்பிட்ட காலத்துல பழசு இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. புதிய கற்பனை வந்துச்சு. புது ரூல்ஸ் தான் இன்னைக்கு அப்ளிகபிள். இன்னைக்கு என்ன அப்ளிகபிள் அதை தான் பண்ண முடியும் இல்லையா. பழசு என்ன பண்ணணும், பழசு ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. புதுசை ஃபாலோ பண்ணா அந்த பழசை நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு என்றது உங்களுக்குள்ள இருக்குமானா அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். எங்கேயாவது சொல்லிக்கா, காணிக்கை கொடுக்காதவன் இயேசு அறியான்னு சொல்லிக்கா, தசமபாகம் கொடுக்காதவன் இயேசு அறியான்னு சொல்லிக்கா. அப்படி சொல்லல, அன்பில்லாத தேவனை அறியான். நல்லா தெரிஞ்சுக்க, வாழ்க்கையில அன்புல குறைபட்டு காணப்பட்டா உனக்கு ஆண்டவருக்கு கடைசியே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா புதிய உடன்படிக்கை முழுவதுமே அன்பு தான். நீ அன்பு இல்லாத தான் நீ தேவனை நீ அறிஞ்சிக்கவே இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து, நீ சிநேகிக்கிறவனே சிநேகிச்சா என்னப்பா பிரயோஜனம், பாவி கூட அப்படிதான் செய்யறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மகிட்ட பிரச்சனை பண்றவனே நம்ம சிநேகிக்கணுமா. அதான் இயேசு கிறிஸ்து, சத்துருக்களை சிநேகியுங்கள், ஒரு கணத்துல அடிச்சா கூட இன்னொரு கடத்துல காமி, அவன் எதிர்த்து சண்டைக்கு போகாத. ஏன்னா உனக்காக யுத்தம் பண்றவர் அவர், நீ பண்ணாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை செய். Do what he said. அப்போ அவன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை மாறும். அவன் வாழ்க்கையில் பிரச்சனை மாறும். அவர் சொன்னதன்படி கற்பனையின்படி நட. அல்லேலூயா, அல்லேலூயா. அதன்படி நீ நடக்கும்போது வாழ்க்கையில் மாற்றம் வரும். அல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்ன செய்யுது, வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஓ என் பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேக்கு, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் முடிவு உண்டு பண்ண நாள் நினைச்சது. நம்ம முடிவு உண்டு பண்ணனா நம்ம எங்கேயோ இருக்குது சின்ன பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சிஸ்டம் ஃபால்ட் எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அதை கரெக்ட் பண்ணணும். நான் எதுக்கு இது திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் திருப்பி அதை சொல்கிறாரு. ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை முடிவுக்கு வரலன்னா சின்ன ஃபால்ட் எங்கேயோ இருக்குது. அல்லேலூயா. எங்கேயோ இடத்துல நமக்கு ஃபால்ட் ஆகுது. அதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அன்பில் குறைபட்டுறோமோ, இல்லை யார்ட்டையும் சண்டை போடுறோமோ, அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம உடன்படிக்கை என்ன பண்ணுறோம், நம்ம கட்டளை என்ன பண்ணுறோம், மீறிடுறோம். அல்லேலூயா, மீறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று செய்ய சொல்றாரு, நீ அன்பாயிரு அப்படின்றாரு. அன்பாயிரு அப்படின்னு நினைச்சது அது பாவம் தானே. அல்லையா, ஆமா இல்லையா. கீழ்படியாமை பாவம் தான் இல்லையா. ஆண்டவர் சொல்ற வாழ்க்கை நம்ம கண்டிப்பா பண்ணணும். அன்பு இல்லாம நம்ம டக்குன்னு என்ன பண்றோம், டகார் என்ன பண்றது, வெடிச்சிருது கோபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, அப்படி நீங்க பழைய உடன்படிக்கை செஞ்சு ஒரு பாவத்துக்குள்ள ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணும், கூட்டுக்கொண்டே நியாயப்பிரமாணம் கூட்டுக்கொண்டே நியாயம் தீர்த்துருவாங்க. அல்லேலூயா. இவன் பிரச்சனை பண்ணா, இவன் இப்படி பண்ணா நம்ம உடனே தண்டனை கொடுக்கணும். ஆனா அந்த தண்டனைக்குரிய மார்க்கத்தை வந்து உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களை என்னையும் மீட்டு எடுத்திருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணத்தினால நீங்க நீதிமான் ஆகலாம் அப்படின்னா, எது நியாயப்பிரமாணம் 10 கட்டளை பழைய உடன்படிக்கை இருக்குல்ல, இதெல்லாம் வாழப்படி நீங்க நீதிமான் ஆகலாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமா? அவசியமா? இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மறிக்க வேண்டிய அவசியமா? ஏற்கனவே பழைய ஏற்பாடு தான் இருக்க, நீ அதுதான் பாடப்பட்டு போலாமே. இயேசு கிறிஸ்து உனக்காக வந்து சிலுவையில் சேவணும், அவரையும் அவளை கோரமான மரணத்தை அனுபவிக்கணும், அவரே அடிபடணும், ரத்தத்தை சிந்தணும், அதெல்லாம் அவசியமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின்படி உனக்கு மீட்பு கிடையாது. அந்த உடன்படிக்கையின்படி உனக்கு மீட்பு கிடையாது. நீங்க வாசிக்கலாம், அது கொடுக்கப்பட்டது வந்து இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலிய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும். இப்போ நல்லா நீங்க கேட்கணும், நீங்க யாரா? முதல் விஷயம் கிறிஸ்துவை சேராதவர்களும், ரெண்டாவது விஷயம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். உங்களுக்கு ஆண்டருக்கு எந்த சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு, நல்லா தெரியுங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். வாக்குத்தத்தமான உடன்படிக்கை உனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நம்பிக்கை இல்லாதவர்களும் நல்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள். உங்களுக்கு தெய்வமே கிடையாது. நீங்க நினைச்சது உங்களுக்கு மெய்யான தெய்வம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அதை விட்டு நீங்க வழிவிலைக்கு போனதுனால அப்படித்தான் இருந்தீங்க. கீழே வாசிங்க. நினைத்துக் கொள்ளுங்கள், அப்படித்தான் இருந்தீங்க. நம்ம யார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் கிளீனா சொல்றாரு, நம்ம அப்படித்தான் இருந்தோம். அப்ப நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, அதுக்கு நீங்க வாசிங்க.
எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:15. ஆகையால் ஆ முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே ஆ நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஆ அவர் மரணமடைந்து அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்றாரா, புது உடன்படிக்கை நினைச்சிட்டு அவர் அருள் வந்துட்டார். யார்? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் ரத்தத்தினால கழுவியாச்சுன்னா நம்ம அந்த பக்கம் போகலாம். இதெல்லாம் நம்ம அந்த பக்கம் போக முடியாது, நம்ம இங்கதான் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் அற்றவர்லாம் நீங்க வெளியில இருந்தீங்க. இப்ப பழைய உடன்படிக்கைன்னு பாத்தீங்கன்னா அந்த சாலமோன் கட்ட தேவாலயத்தை பத்தி எல்லாரும் பெருசா பேசுவாங்க. சாலமோன் கட்ட தேவாலயத்துக்குள்ள அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்குமே உங்களையும் என்னையும் விட மாட்டான். அல்லேலூயா. யூதர்கள் விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? யூத பிரமாணம் அப்படிதான் சொல்லுது. அந்நியன் வந்து உள்ள வரக்கூடாது. உள்ள வந்தா அவன் என்ன பண்ணும்? அவன் கொலை செய்யப்பட கடவுள்னு சொல்லுது, வசனம் சொல்லுது. நீயும் நான் உள்ள போக முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சா தெரியுமா? மத்தியஸ்தர் ஆயிட்டாரு. மத்தியஸ்தர் ஆனவரை விடல. வாசிங்க, அதே எபேசியர் வாசிங்க, திருப்பி கீழே வாசிங்க. எபேசியர் வந்து 2ஆம் அதிகாரம், எபேசியன் 2nd chapter 14th verse 2:14 2:14. எபேசியர் 2:13 வாசிங்களேன். 2:13. If we are faithless, he remains faithful. For he cannot disown himself. இல்ல அது இல்ல. எபேசியர் 2:13 2:13. எபேசியர் முன்னே தூரமா இருந்த நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்த காலத்துல வந்து நம்மலாம் என்ன பண்ணோம்? நம்ம யாருன்னு தெரியாது இல்லையா? நம்ம தேவநாட்டர்லாம் இருந்தோம். ஆண்டருக்கு தூரமா இருந்தோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், முன்னே தூரமா இருந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. கை தட்டுங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணீங்க? சமீபமானீர்கள். ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னா உனக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இருந்திருக்குமா? கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம வந்துட்டோம். இதுக்கு பக்கத்துல வந்துட்டோமா? அல்லேலூயா. தூரமா இருந்த நீங்க என்ன பண்ணீங்க? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாம போயிருந்தா நீங்க பக்கத்துல வந்துருக்க முடியுமா? இந்த கற்பனை நீங்க ஃபாலோ பண்ண முடியுமா? இந்த மெய்யான தெய்வத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்க முடியுமா? கிறிஸ்துவின் ரத்தம் தான் வந்துங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் ரத்தம் தான் அவங்களை என்ன பண்ணுச்சு? சமீபமாகுச்சு. அதனாலதான் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா புத்தகத்திலும் ஒரு விஷயம் எழுதியிருக்கும். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படக்கூடிய புது உடன்படிக்கை ரத்தம். அல்லேலூயா. நீங்க வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 22:20. லூக்கா 22:20. லூக் 22nd chapter 20th verse. லூக்கா 22nd chapter 20th verse. போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறதா? எனது பழைய உடன்படிக்கையா இல்ல. நீ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணும்படியா இந்த ரத்தம் சிந்தப்படல. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படக்கூடிய புது உடன்படிக்கை ரத்தமா இருக்குது. நீ இன்னும் பலத்திலே ஃபாலோ பண்ணணும். ஆனா இயேசு கிறிஸ்து மீட்பு வேணும், ரட்சிப்பு வேணும். உனக்கு பாவம் கழுவப்படணும். அப்ப நீ கொரோனா வந்து சாமம் என்ன பண்ணுவாப்பா? உனக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை காலத்துல என்ன பண்ணாங்க? நிலக்கால ரத்தத்தை தெரிவிக்க சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த ஆட்டுக்குடியின் ரத்தம் அவனை மீட்டுச்சு. இன்னைக்கு புது உடன்படிக்கை யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நீ என்ன பண்ற? இன்னும் நான் அங்கதான் போவேன்னு சொல்லிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு மீட்பு கிடைக்கணும், இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கொள்ளையில இருந்து நான் காக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்படி வரும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாம நீ எப்படி கொரோனால காக்கப்படுவேன்? கொரோனால இருந்து நீ எப்படி காக்கப்படுவேன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்தா நீ கொரோனால இருந்து காக்கப்படுவ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பழைய உடன்படிக்கை ஃபாலோ பண்ணிட்டு புது உடன்படிக்கையின்படி எனக்கு என்ன பண்ணும்? ஆண்டவர் என்ன கொரோனால இருந்து காக்கணும்னா நம்ம நீ முட்டி ஆளுதாலும் உனக்கு காக்கப்படாது. அல்லேலூயா. ரூல்ஸ் தான், மாத்த முடியாது யாருக்கும். எனக்கு தெரியாது நீ சொல்லாத. படிச்சு தெரிஞ்சுக்கா. நான் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது, எனக்கும் ஒண்ணும் தெரியாது, நானும் படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. இந்த விஷயம் 4 சுவிசேஷத்திலும் சொல்லியிருக்குது. மத்தேயுலயும் இருக்குது, மார்க்லயும் இருக்குது, லூக்காலயும் இருக்குது,
யோவான்ல இருக்குது. அல்லேலூயா. புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தது புதிய உடன்படிக்கை தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அப்படியே போடுறாங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னது யாரையும் பிரசங்கிக்கதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ நீ விருந்துடும் போது ஏழைகளையும் சப்பானிகளையும் கூணரையும் குருடரையும் அழைப்பாயான்னு சொல்றாரு. யாராவது பிரசங்கிப்பாங்களா? இல்ல, பிரசங்கிச்சாதான் எந்த விசுவாசியா சபைக்கு வருவானா? ஆமா, இந்த போத இருக்கிற வேலையில் நினைச்சது இவர் தான் உத்தமர் மாதிரி பிரசங்கிட்டு இருக்காரு. வீட்டில் நினைச்சது நாங்க ஏதாவது விருந்து வைக்குமா நினைச்சது, ஏழையை கூப்பிடு, கூடனை கூப்பிடு, செவடனை கூப்பிடுறாரு. யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க யாரும் வருவாங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்ப உலகம் உங்களை பகைக்கிற அர்த்தம். அதான் ஆடுதாரு, என்ன பகைச்சதுனால உங்களே என்ன உலகம் பகைக்கதான் செய்யும். அப்படியா இருந்தா நீ சரியான கிறிஸ்தவனா இருக்கிற, நீ சரியான சீசனா இருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் கற்பனை கொஞ்சம் கசக்க தான் செய்யும். கொஞ்சம் கசக்கும் வாழ்க்கை. இதை இப்படிலாம் எப்படி செய்ய முடியும்? அவன் என்னன்னா சொன்னாலும் எப்படி அவன் திட்டுறான், இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் என் வாழ்க்கை முடியுமா? நம்ம கொஞ்சம் கசக்க தான் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆரம்பத்துல கசந்தா கூட முடிவு நினைச்சது ரொம்ப இனிப்பா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது உங்களுக்கு நினைச்சது இனிப்பான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு. ஏன்னா நற்செய்தி, அது நற்செய்தி. வாயில கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். வயிற்றுக்குள்ள போன பிறகு கிடைச்சது உனக்கு இனிப்பா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உள்ள போன பிறகு பாவம் நீங்கிடும். உள்ள போன பிறகு பாவம் நீங்கிடும். அதை கடைபிடிச்சு பாரு. வாழ்க்கையில கடைபிடிக்க வாழ்க்கை என்ன பண்ண சுத்திகரிப்புக்குள்ள போகும். வாழ்க்கையில பரிசுத்தத்துக்குள்ள போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர் பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வசனம் தான் உன சத்தியத்தை பண்ண சொல்லி உன்னை பரிசுத்தமாக்கும். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அது இல்லாம நீ ஒரு நாள் பரிசுத்தமாகவே முடியாது. அவன் பரிசுத்தாவியான உடம்புல இருந்து கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? நம்ம அந்த சப்ஜெக்ட்ல போகல, அதை குறித்து இருந்தா நான் சொல்றேன். நம்ம அடுத்து ஒரு செஷன் நம்ம பார்க்க போறோம். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பார்க்கலான்னு இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் வரும்போது நல்லா தெரிஞ்சாங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவர் வரும்போது மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். வருடம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அப்படி சொல்லிக்கலாம்ல, இயேசு கிறிஸ்து சொல்லிக்கலாம்ல. பரிசுத்தாவியானவர் கூட தருவார். இப்போ எல்லாம் எல்லாரும் இருக்காங்க, நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேங்க. ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து 1ஆம் தேதி ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் ஜெபித்து இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று ஆண்டவர் சமூகத்தில் எங்க போய் சொல்றேன்? மதம் அப்படி சொல்லுது, பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சு கண்டித்து சொல்லுது. எங்க வாக்குத்தத்தை பத்தி பேசுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் போய் பித்தலாட்டம். அல்லேலூயா. அதெல்லாம் கிடையாது. புது உடன்படிக்கையின்படி நீ என்ன பண்ணணும்? புது உடன்படிக்கையின்படி அழைக்கப்பட்ட அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீதி என்ன தெரியுமா? ஏழை எளியவங்களுக்கு உதவுறது, இல்லாதவங்களுக்கு உதவுறது, இல்லையா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்குறது, நன்மை செய்கிறது. இது நீதி நியாயம். ஏழையின் நியாயம். ஏழைகளுக்கு விரோதமாக யாராவது பண்றாங்க, அவங்க நம்ம உதவி பண்றோம். அல்லேலூயா. அப்போ பாவம், நீதி, நியாயம் இதெல்லாம் நம்ம பரிசுத்தவான்கள் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு எங்க அதை பத்தி பேசுறாங்க? அதை பத்தி யாரும் பேசுறதே இல்லையே. யாரும் பேசுறாங்களா? என்ன பிரதர், ஆண்டவர்கள் வந்ததுக்கு திருப்பி பாவத்தை குறித்து பேசணுமா? அடே, ஆண்டவர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் இதயத்தின் பரிசுத்தம் வேணும். ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு, அன்பு, இல்லையா? இதை குறித்து பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறியணும். நம்ம அப்படிதான் சொல்லுது, நிதானத்தை அறிய வேணாம் சொல்லுதா? சொல்லல. அல்லேலூயா. அப்ப பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக இந்த கூடிய புது உடன்படிக்கை ரத்தமா இருக்குது. ஏன்னா நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றாரு. என்னன்னா, நான் அடிக்கப்பட்டு ரத்தம் கொடுத்தல, அதுதான் அவங்க பாவத்தை மன்னிக்கணும். நீ என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் நீ என்ன பண்ணணும்? நினைவு கூறணும். யோவான் 13 வாசிங்களேன், 13:34 வாசிங்களேன். புதியான கட்டளை கொடுக்குன்னு சொல்றாரு. அங்க கூட சொல்றாரு 34. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமா, புதுசா ஒரு கட்டளை கொடுத்தாராம். பழசு இல்லைங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க எல்லாருமே. பழசு இல்ல, ஒரு புதுசா ஒரு கட்டளை கொடுத்தாரு. புதுசா கொடுத்த பிறகு பழசு ஃபாலோ பண்ணுமா, புதுசா ஃபாலோ பண்ணுமா? இல்ல, அதை கூட தானே ஃபாலோ பண்ண தப்பா? அது கூட பைபிள்ல தானே இருக்குது. இல்லைங்க, அது பைபிள்ல தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. அதை விட மேன்மையான ஒரு பிரமாணத்தை உனக்கு கொடுத்துருக்காரு. நீ அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வாசிங்களேன், என்னாகமத்தின் புத்தகம்
அப்போ அது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அது இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சான். எது? இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சான். நீ அதை போய் எடுத்து வச்சுட்டு எனக்கு இது கொடுக்கப்பட்டது சொன்னா எப்படி உனக்கு நினைச்சது? அது எப்படி? அப்போ ஆண்டவர் போய் சொல்லுவாரா? ஆண்டவர் போய் சொல்லுவாரா? என்ன ஆகும்? 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. என்ன ஆகும்? 36:13. என்ன 36:13. எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமமான வழிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளை நியாயம் இதுதான். இல்ல பிரதர், நாங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நாங்க ஐயா, நீ எப்படி இஸ்ரவேலர் ஆக? நீ ஆனாதானே பேச முடியும். இப்ப பேசாத. எப்படி ஆன? நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தானே நீ இஸ்ரவேலர் ஆன. அதான் நம்ம சொல்லல, ஈசாக்க போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் ஆகும். எப்படி ஆகும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் ஆக முடியும். நீ உனக்கென்று கொடுக்கப்பட்ட கட்டளை நீ ஃபாலோ பண்ணணும். உனக்கென்று கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை நீ என்ன பண்ணணும்? நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். அல்லேலூயா. அது அவனுக்கு கொடுத்தது, உனக்கு கொடுத்தது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அகில உலகத்துக்கு ஒரே உடன்படிக்கை தான். அது அவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு இன்னும் கண்ணு தெரியல. அவன் கூட்டுத்தனமா யூதன் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நீ கூடனா? நீ இன்னும் அங்க போய் ஃபாலோ பண்ண அர்த்தம்? நீங்க இன்னொரு வாசிக்கலாம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 34 வசனம் வாசிங்க. லேவியராகமம் 27:34. லேவியராகமம் Leviticus 27 chapter 34th verse. Leviticus 27 chapter 34, 27 லாஸ்ட் சாப்டர் 34ஆம் வசனம். லேவியராகமம். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளை இவைகளே. யாரு சொல்லும்படி? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் இவைகளே. உங்களுக்கு எனக்கு சொன்னது இல்ல, உங்களுக்கு எனக்கு வேற ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிறந்த எல்லாருக்குமே அந்த கட்டளை தான். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் தான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, தேவன் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இஸ்ரவேல் புத்திரர் தான் கொடுத்த கட்டளை சொல்லிட்டு இல்ல நீங்களா பாவ பண்ணலாம் அப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் போய் சொல்லுவாரா? இல்ல. அப்படியானா என்ன பண்ணும்? கட்டளை மாற்றப்பட வேண்டும். கொடுத்தவர் தான் மாற்ற முடியும். நம்மளா மாற்ற முடியும். நீங்க மாற்ற முடியாது. கொடுத்தவரே என்ன பண்ணாரு? தன் ஜீவனையே கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி புதிதாக ஒரு உடன்படிக்கை நம்ம ஸ்தாபிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை ஸ்தாபிக்கும் போது என்ன பண்ணாங்க? சிவப்பு கிடாரியை கட் பண்ணி, இல்லையா? நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த உடன்படிக்கை ரத்தத்தினால தான் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்க முடியா? புதிய ஒரு உடன்படிக்கை கொடுக்க முடியா? என்ன பண்ணாரு? அவர் தன்னையே பலியா கொடுத்தார். அவர் ரத்தத்தை கொடுத்து தான் புதிய உடன்படிக்கை ஸ்தாபிச்சிருக்காரு. ரத்தத்தையே சிந்தி ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு. அதை காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்க நீ. அதை விட்டுட்டு நம்ம நான் பழசுக்கெல்லாம் போவேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தி தாங்க அந்த புது உடன்படிக்கை சாப்பிட பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாவமணி உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படக்கூடிய புது உடன்படிக்கை ரத்தம். அல்லேலூயா. அதான் நீங்க லூக்கா 22 வாசிங்க இல்லையா? அப்ப சொல்றாரு, அவரே சொல்றாரு, சிலுவைக்கு போக முடியும் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போறாரு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மார்க் 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க. மார்க் 14:24 வாசிங்க. மார்க் 14 chapter 24th verse. மார்க் 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. மத்தேயில சொல்லுவார், பாவமன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படக்கூடிய புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாய் சொல்லி மத்தேயில சொல்றாரு. பாவமன்னிப்பு உண்டாகும்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான் உண்டாகும். அதுக்கு புது உடன்படிக்கை தான் ஃபாலோ பண்ணும். பழைய உடன்படிக்கை ஃபாலோ பண்ணா உன் பாவம் மன்னிக்கப்படவே படாது. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படாது. நீ என்ன செய்ய தவறான பண்ணக்கூடாது, யோசிச்சுட்டு கூடாது. நீங்க இப்ப வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதயத்தாரை ஒன்றாக்கி. யாரு? யூதர்கள் இஸ்ரவேலரையும் யூதர் அல்லாதவர்களையும் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டவர்களையும் யூதர்களையும் ஒன்றாக்கி அவரே
இருதயத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து. ஏன்னா பழைய உடன்படிக்கை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போக முடியாதுங்க, யாரும் போக முடியாது. டூரிஸ்டா போனா கூட தேவாலயம் கட்டினா உங்களை உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அந்நியன் யாரும் உள்ள காலே வைக்க கூடாது, வச்சா அவன் காலை வெட்டிடுவான். காலை மட்டும் இல்ல ஆளே வெட்டிடுவாங்க. ஏன்னா உடன்படிக்கை அப்படிதான் இருக்குது. அந்நியன் உள்ள போகவே கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அதெல்லாம் நான் மாத்திட்டேன் அப்படின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் என்ன செய்யுது, அவர் சொல்றாரு பகையா நின்ற என்ன செய்யுது பிரிவினையாகி நடிச்சவரை தகர்த்து. நீங்க தெரியணும்னா நீங்க நல்லா என்ன வேதத்தை படிக்கணும். அப்போ ஆபிரகாமுக்கு முன்னாடி உலகத்துல எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான் இருந்தார். அல்லேலூயா, ஒரே தெய்வம் தான். ஆபிரகாமுக்கு முன்னாடி எல்லாரும் ஆண்டவருக்கு தான் இருந்தாங்க. எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமாய் கெட்டு போனார்கள் வேதம் சொல்லுது. அதனால என்ன பண்ணார் ஆண்டவர், ஆபிரகாமை சூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அவன் சந்ததிக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்து அதுல பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி அதுல இயேசு கிறிஸ்து பிறந்து எல்லாருக்காக பரிசுத்தமான ஒரு ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால அகில உலகத்தையும் மீட்புக்குள் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து அப்ப வந்தாரு, ஏன் யூதர்களுக்கு மட்டும் பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா அவரை தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர், அவ்வளவுதான். ஆபிரகாம் இல்லைன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தர் தெரிஞ்சிருப்பார் ஆண்டவர் இல்லையா. அவர் பார்வைக்கு ஆபிரகாம தெரிஞ்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் நல்லவன் அவர் தெரிஞ்சுக்கல, அவனை சூஸ் பண்ணாரு. அவன் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் முன்பாக நீதிமானா நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 15 வசனம் வாசிங்க. சட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம் 15 வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. எபேசியர் 2:15. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. நல்லா கேட்டுக்காங்க, என்னது சட்ட திட்டங்களா நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்து. அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தினால மாம்ச சரீரத்தை சிலுவையில் அடிக்க கொடுத்து அவருடைய சரீரத்தினால சொன்னாரு சட்டத்திட்டங்களா நியாயப்பிரமாணத்தை ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தமக்குள்ளாக இருதயத்தாரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி புதிய மனுஷனா மாத்திட்டாரு. உங்களை எப்படி அவர் ரத்தத்தினால கழுவி உங்களை புதிய மனுஷனா மாத்திட்டாரு. அவங்களையும் உங்களையும் ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசம் அவர் பண்ணிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை புதிய பிரமாணத்தை நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்றது, ரோமர் சொல்றாரு 13ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்குது. ஏன் அப்படின்னா அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, தீங்கு செய்யாது, தீமை செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ரோமர் 13:10 சொல்லுது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. என்ன செய்யாது? பொல்லாங்கு செய்யாது. இப்ப பாவம்னா என்னங்க? அடுத்தவன் கொன்னா பாவம் இல்லையா? கொன்னா பாவம். அடுத்தவன் பொருளை திருடுனா பாவம் இல்லையா? தகப்பனை நினைத்தா பாவம். ஆண்டவரை நேசிக்கலனா பாவம். விக்கிரக ஆராதனை செஞ்சா பாவம் இல்லையா? விபச்சாரம் செஞ்சா பாவம். பேசித்தனம் செஞ்சா பாவம். இதான் பாவம் டெஃபினேஷன் இல்லைங்களா? இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய ஒரு குற்றம். ஆமாவா இல்லையா? களவு செஞ்சா இன்னொருத்த பொருள் நம்ம விட்டுறோம், அப்ப அவனுக்கு நம்ம செய்ய அநியாயம். ஒருத்தர் கொலை செஞ்சா நம்ம அடுத்ததுக்கு மட்டும் அநியாயம் பண்றோம். விபச்சாரம் பண்ணாலும் இன்னொருத்தர் நம்ம விரோதமான பண்றோமா? அநியாயம் பண்றோம் இல்லையா? அல்லேலூயா. அப்படி அதுதான் பாவம் இல்லையா? அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது 13:10, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு இருந்தா நம்ம செய்வோமா? யாருக்கா தப்பு செய்வோமா? அன்பு ஒருத்த மேல அன்பு இருந்தா அவங்க நம்ம பொல்லாங்க செய்வோமா? செய்ய மாட்டோம் இல்லையா? அப்போ இந்த அன்பு என்ற ஒரு புதிய ஒரு விஷயத்தை கொடுறாரு ஆண்டவர். புதுசு எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் மனுஷனுடைய இருதயத்துல மாற்றத்தை கொண்டு இருக்க வேண்டிய, இருதயத்துல வெளிப்புறமான மாற்றம் இல்ல, உள்புறமான மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், அன்பு முன்னாடி இல்லாம இருந்துச்சான்னு கேட்கலாம். அன்பு இருந்துச்சுங்க, இல்ல சொல்லல. ஆனா ஆண்டவர் அன்பானவர்னே மனுஷன் தெரிஞ்சுக்கல. ஆண்டவர்னா என்ன பண்ணுவாரு? பாவம் செஞ்சா அடிப்பாரு, தண்டனை கொடுப்பாரு. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவன் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஐயோ ஆண்டவர் நல்லவர் அன்பானவர்னு அவர் தேடுறதில்ல. ஐயோ பைபிள் வாசிக்கலாம் அடி கிடைக்குமே, பைபிள் வாசிக்கலாம் போவா இல்லை, வண்டியில போவா எவனா முட்டிடுவானே. ஆமா இல்லையா? பைபிள் வாசிக்காம போனா எவனா முட்டிடுவானே, ப்ரேயர் பண்ணாம போனா வள்ளி எதாவது நடந்துருமே, பிரச்சனை நடந்துருமே, பயத்தினாலதான் ஆண்டவர் தேடிக்கான தவிர ஆண்டவர் அன்புள்ளவர், அன்பு நிமித்தமா ஜீவனையே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தேடணுமே நம்ம. அவர் உண்மையானவர், மெய்யானவர். அவர் என்ன ஜீவனையே கொடுத்து அன்பான தெய்வத்தை தேடணும்னு யாரும் தேடுறதில்ல. பயந்து பயந்து தேடுறது. ஆண்டவர் ஐயோ சோபனா நம்மளோட பிரச்சனை கொடுத்துருவாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
கிறிஸ்தவ ஜீவி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. பயந்து தான் தேடிட்டு இருக்கு. அந்த பயம் கூட நமக்கு கிடைச்சது. ஆண்டவர் அன்பானவர், அவரை நம்ம தேடணும். ஏன்னா அவர் தான் மெய்யான தெய்வம், ஜீவனையே கொடுத்த தெய்வம். அவர் சொல்றாரு அன்பு இன்னதென்று விளங்கப்பட முடியாது ஜீவனை கொடுத்தன்னு சொல்றாரு 1 யோவான்ல. என்னது அன்பு இன்னதென்று. இப்போ யாராவது ஒருத்தர் என்ன செய்ய ஜாய்ஸ் இருக்கிறா, அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, யாராவது ஒருத்தர் உங்களுக்காக ஜாய்ஸ்க்காக அவங்க வீட்டுக்காரோ அவங்க வீட்டுக்காருக்காக ஜாய்ஸோ உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியுமா? உங்க வீட்டுக்காரர் கொடுப்பாரா? பிரதர் நீங்க கொடுப்பீங்களா பிரதர்? இல்லையா? யாரு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? யாரு கொடுக்க மாட்டாங்க? அவர் இல்ல, இந்த உலகத்துல யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வாசிங்களா 1 யோவான்ல வாசிங்களா நீங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம், எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்தாரா எதுக்கு? அன்புனா என்னப்பா? ஒரு மனுஷன் நேசத்துக்காக, அந்த அன்புக்காக என்ன செய்ய முடியும்? அந்த அன்புக்காக மேக்சிமம் என்ன கொடுக்க முடியும்? உயிரை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் நேசிக்கிறார்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக உயிரையே கொடுத்துட்டாரு உனக்காக. அல்லேலூயா. அப்படி உயிரை கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு உடன்படிக்கை என்ன பண்றான் மனுஷன்? காலு கீழே போட்டு மிதிக்கிறானையா. என்னையா சொல்றது? உயிரையே கொடுத்து ஜீவனையே கொடுத்து தன் சொந்த ரத்தத்தையே சிந்தி ஒரு புது உடன்படிக்கை ஸ்தாபிச்சா நான் இன்னும் பழத்துல தான் போவேன். அல்லேலூயா. 10 உடன்படிக்கை தான் நான் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுவேன். அன்புல இருப்பா, எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். ஓனர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, உன் வேலை இந்த ஸ்டிச்சிங் இந்த எலக்ட்ரிக் மிஷினில் தான் பண்ணணும், ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொல்றாரு. இல்லை நான் கையிலே போட்டு காசா போட்டு தைக்கிற மாதிரி தைப்பேன் அப்படின்னா ஓனர் சம்பளம் கொடுப்பாரா? ஓனர் ஒத்துப்பாரா? பழைய காலத்தில் எல்லாரும் ஊசி போட்டு தைச்சாங்க இல்லையா? ஊசி போட்டு தைச்சாங்க. அதுக்கப்புறம் காலில் பெடல் போட்டு தைச்சாங்க. அப்புறம் மிஷின் வந்துச்சு. ஆன் பண்ண ஓடும், தச்சிருவாங்க இல்லையா? இப்போ வேலைக்கு போனால் ஓனர் சொல்கிற மாதிரி வேலை செய்யறதுனா உங்களுக்கு ஒத்துப்பாரு ஓனர் இல்லையா? இல்லை நான் எனக்கு தெரியும், நான் எனக்கு அதெல்லாம் வராது, நான் ஊசியை போட்டு தைப்பேன் வைப்பாரா? ஓட்டு விரட்டி விட்டு வரணும். ஆமாம் இல்லையா? நம்ம எஜமான் என்ன சொல்றாரு? அதை நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் கடைப்பிடிக்கணும். ஆமாம் இல்லையா? இல்லை நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னா அப்படிதான் செய்வேன், வீட்டுக்கு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒத்துக்கொள்ளப்படவே மாட்டாது. அல்லேலூயா. அப்போ அதனாலதான் எபிரேயர்ல எழுதுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பரிசுத்தம் செய்த குமாரனுடைய ரத்தத்தை என்ன செய்து காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு தூரமான ஒரு வசனம் தெரியுங்களா? தன்னை பரிசுத்தம் செய்த குமாரனுடைய ரத்தத்தை என்ன பண்றாரு? காலின் கீழே போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10:29 நம்ம முடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி 28 வாசிங்களா. மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் நல்லா கேட்டுக்கங்க. மோசேயின் பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் அங்க இரக்கமே கிடையாது. மோசேயின் பிரமாணத்துல பாவம் செஞ்சா இரக்கம் கிடையாது. இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகுறானே. 2-3 சாட்சி வந்துச்சுன்னா அவனை கொன்றலாம். அவன் செய்ய பாவத்துக்காக வேண்டி. அல்லேலூயா. 2-3 சாட்சிகள் வாக்கினாலே சாகுறானே. நல்லா பாருங்க, மோசே நினைச்சு நியாயப்பிரமாணத்துல இறக்கம்லாம் கிடையாது. பாவம் செஞ்சியா இவன் கொண்டுட்டான், அவனை ஏன்டா கொண்ட? தெரியாம கொண்டா நினைச்சது, அதுக்கு வேற ரூல். தெரிஞ்சுதான் கொண்டானா, ரைட் ஓகே போட்டு நிக்க வச்சு இவனை போட்டு தள்ளு, முடிஞ்சது வேலை. அல்லேலூயா. அப்படிதான் இருந்துச்சு. மோசே நியாயப்பிரமாணத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஒருத்தர் கொண்டுட்டானா அவனை கூட்டிட்டு கேட்பாங்க, இவன் கொண்டதை யாரெல்லாம் பார்த்தா? ஐயா நான் பார்த்தேன். நீ பார்த்தியா? ஆமா ஐயா நான் பார்த்தேன். நீ பார்த்தியா? அவன் நான் பார்த்தேன். நீ யாருப்பா? நான் அவனுக்கு சித்தப்பா வேணும். உன் ஜாதி செல்லுபடி ஆகாது. நீ பெரியப்பா, நீ செல்லுபடி ஆகாது. சொந்தக்காரன் இல்லாத வேற யாராவது வந்தாங்க, அவனை கூப்பிடு. வந்தேன், நான் பார்த்தேன் ஐயா. நீ யாருப்பா? பக்கத்து வீட்டுக்காரன். பார்த்தேன், இவன் கொண்டா ஐயா. ரைட் ஓகே. அவனை கூப்பிட்டு வச்சு போட்டு தள்ளிடு அவனை. அல்லேலூயா. அப்படித்தான் வசனம் சொல்லுது. மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகுறானே. கீழே வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை. எல்லாரும் உங்களை என்னை பரிசுத்தம் செய்தது என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதான் உடன்படிக்கையின் ரத்தம், புது உடன்படிக்கையின் ரத்தம். அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும், நான் உங்களுக்கே விட்டுறாத. அல்லேலூயா. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சது அந்த கிருபையின் நினைச்சது ஆவியை நிந்திக்க முடியா தன்னை பரிசுத்தம் செய்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைச்சது அது காலிங்கிற போட்டு மிதிக்கிறானா. ஏன்னா அவர் கடை தானே இருக்காரு.
இவங்கெல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணிட்டோம்னாங்க இதை உதாசீனப்படுத்தி தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. புது உடன்படிக்கை தள்ளிட்டு பழைய உடன்படிக்கையிலே கிடப்பாங்க. அல்லேலூயா. அப்படின்னு அவர் அப்பமே எழுதியிருக்காரு அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தன்னை பரிசுத்தம் செய்த குமாரன் ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பார்த்து நீங்களே யோசிச்சு பாருங்கன்றார். நானும் உங்களுக்கே விட்டுறேன், நீங்களே என்ன பண்ண நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து தான் நாம் நியாயந்திருக்கப்படாம அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அது கூட நீங்க பழைய உடன்படிக்கையில தான் அவங்க நியாயந்திருக்கப்பட வைக்கிறீங்க. பழைய உடன்படிக்கையில தான் உங்களுக்கு கண்டிப்பாக நியாயந்திருக்கப்பட்டு உங்களை நம்ம ஆண்டு நாளத்தை தருவார். புது உடன்படிக்கை எப்படி இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் சுத்திகரிப்பு, ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்குள்ள வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரு, உங்களை நம்ம நரகத்தை தரலாம உங்களை நியாயந்திருக்கப்படாம நம்ம நாம நிதானித்து அவ்வளவு நியாயந்திருக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுது, நீங்க வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஐயா புது உடன்படிக்கைன்னு சொல்றீங்க, அடிச்சோன்னா இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த கணத்துல அடிச்சா இந்த கணத்தை திருப்பி காமின்றார். ஆமா இல்லையா? கேட்கிற எவனுக்கும் குடு, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டானா திருப்பி கேட்காதன்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் எந்த கிறிஸ்தவம் ஃபாலோ பண்ணா சொல்லுங்க? இதெல்லாம் புது உடன்படிக்கைங்க, இதெல்லாம் புது உடன்படிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் பெரிய பெரிய சர்ச்சைலாம் பேசுறாங்களே, யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க. நீ வந்து நினைச்சது உன் வஸ்திரத்தை ஒருத்தன் எடுத்துக்கிறான், உன் ட்ரெஸ் ஒருத்தன் எடுத்துக்கிறான், கேட்கறான் கொடுத்துரு, அப்படி யாராவது பிரசங்கிப்பாங்களா? ஏன் பிரசங்க விடுக்காங்கன்னா அவங்க யாருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான்னு ஒரு குரூப் நினைச்சு போயிருச்சு. இயேசு கிறிஸ்துவே சொல்லுது இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான்னு ஒருத்தவங்க போயிட்டாங்க. அப்படிதான் இருக்குது இன்னைக்கு இருக்க சபைலாம். இது ரொம்ப கடினமான உபதேசம், மோசேன் பிரமாணம் ரொம்ப ஈஸியா இருக்குது. அல்லேலூயா. ஈஸியா இருக்கு, நம்ம அந்த பக்கம் போறாங்க, போய் நரகத்துக்கு போற நீ. அல்லேலூயா. அப்போ இதுக்கு கூட ஆண்டவர் பதில் சொல்றாரு. 30ஆம் வசனம் வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என்ன பண்ணி, நீ அன்பு கூறவனாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அவன் மனசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சும்மா இரு, நீ என்ன சும்மா இரு, நீ என்ன அன்பு கூறு, நீ நேசிக்காதவனை நேசி, அடிக்கிறவனை கூட நேசி, பிரச்சனை பண்ற கூட நேசி, உனக்கு பிள்ளை சூனியம் வைக்கிறவன நீ நேசி. ஏன்னா நீ புது உடன்படிக்கை படி அழைக்கப்பட்ட என்று அறிந்து நீ நேசிச்சுட்டே இரு. உனக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டாலும் நீ நேசிக்கிட்டே இரு, நானே பதில் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு எதிராக. நானே அதுக்கு முன்னாடி சொல்றாரு பழி வாங்குதல் எனக்குரியதுன்றாரு. ஆண்டவர் பழி வாங்கினா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பழி வாங்கினா எப்படி இருக்கும் இல்லையா? அதனால சரி நம்ம அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம், அதை பத்தி தியானிக்க வேண்டாம். நம்ம ஆண்டவர் யாரையும் பழி வாங்கணும்னு நம்ம நினைக்கவும் இல்லை. அல்லேலூயா. அவர் ஆனா அப்படிதான் சொல்றாரு, பழி வாங்குறது எனக்குரியதுப்பா, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ பழி வாங்கன்னு நினைக்காத, பழிக்கு பழி வாங்கன்னு நினைக்காத, எல்லாரும் நேசிக்க நினை, நீ என்ன செய்து அன்பு கூறு. அப்படி அன்பு கூறுனா என் பிரமாணத்தை நிறைவேற்றுற. அதனால நினைச்சது குமாரனுடைய ரத்தத்தை காலிங்களுக்கு மிதிச்சா நம்ம எவ்வளவு கொடிதான ஆக்கிரைக்கு பாத்திரவனா இருப்போம்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா.